அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு பல வகையில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். நினைப்பதை விட 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்கள் இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் இனி நினைத்ததை நினைத்தவாறே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதிருப்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு துரிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. நினைப்பதை விட மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரை நீங்கள் நினைத்ததை விட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலான தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக போகிறது. ராசியின் நாதர் உச்சபலம் பெறுவது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் விரயத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். புதிய முதலீடுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை விரைவாக செய்து முடித்து மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறையில் மிக பெரிய அளவில் உச்சபலம் பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனும் இந்த தருணத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது செவ்வாயும் முற்பகுதியில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் அர்த்தாஷ்டகஸ்தானத்தை விட்டு 5ஆம் இடத்திற்கு வருவது சிறப்பான அமைப்பு. உச்சபலம் நிவர்த்தி பெற்றாலும் கூட விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேம்படுத்தி கொடுக்கிறார். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பல பணிகளை செய்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயின் அமைப்பால் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மட்டும்
மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருந்த பிரச்சனைகளை முழுமையாக களைந்து உறுதியாகவே முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். வித்யாக்காரகரான புதன் 5ல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. புதன் 5ல் வக்ரம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு முற்றிலுமாக இடம் கொடாமல் செயல்படுவதாலே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை முழுமையாக வலுப்படுத்துவதோடு லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை தீர்க்கமாக எடுத்து சரியாக செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை நிழல் கிரகமான ராகு முழுமையாக வலுப்படுத்துகிறாருங்க. தனது சஞ்சார தூரத்தில் 60% மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகளை ராகு உருவாக்கி கொடுக்க போகிறார். அதை விட லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க கேது. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி திறன்பட செயல்படக்கூடிய முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே லாபத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். சனி அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதோடு முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இந்த வாரத்திற்கு பிறகு அங்கு அமர போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல், பல காரியங்களை தடையில்லாமல் விரைவாக மாற்றிக்கொள்ளுதல் என அனைத்தும் சாதகமாக கைகூடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் வலம் பெறுகிறார் குரு. குரு பகவான் 9ல் என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் குரு பகவான் வலம் வந்து கொண்டிருப்பதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல காரியங்கள் விரைவாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதோடு இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.